ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுவதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசுவானவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு 100 ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு மேய்ப்பன் கையில் திடீரென ஒரு ஆடு காணாமல் போகிறது. அப்படி அந்த ஒரு ஆடு காணாமல் போன உடனே 99 ஆட்டையும் ஒரு இடத்துல விட்டுவிட்டு அவர் அந்த ஒரு ஆட்டை தேடி போய் அந்த ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடித்து பின்னர் திரும்பவும் அதை தூக்கி சுமந்து கொண்டு அவர் வரும்போது ஏற்கனவே காணப்படுகிற அந்த 99 ஆடுகளை பார்க்கிலும் அந்த ஒரு ஆடு கிடைத்ததை குறித்து அவருடைய இருதயத்துல உள்ளத்துல மிகவும் சந்தோஷப்படுவார் என்பதை நம்முடைய இயேசுவானவர் சுட்டி காட்டுகிறார். அந்த காரியத்தை உவமையாக சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அழுத்தம் திருத்தமாய் அந்த இடத்துல குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல ஒரு ஆடு எப்படி சிதறடிக்கப்பட்டு போகிறது, இந்த காரியத்தை நீங்கள் சற்று கவனிக்க வேண்டும். 100 ஆடுகள் ஒரு மேய்ப்பனை உற்று கவனித்து அவருடைய சொல்படி நடந்து அவருடைய வழியிலே நடந்து அவர் காட்டுகிற பாதையிலே கடந்து போய் அவர் காண்பிக்கிற புல்லை அல்லது வேறு ஏதோ ஒரு காரியத்தை உண்டு மீண்டுமாய் தன்னுடைய கூடாரத்துக்கு திரும்பும் வரை அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்காமலும் மேய்ப்பனுக்கு செவி கொடுக்காமலும் போகிற ஒரு ஆடு அந்த மேய்க்கிற அந்த பாதையில போய்கொண்டிருக்கிற அப்படி மேய்த்து கொண்டு போகிற ஒரு மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் அது தன்னுடைய இஷ்டமான இடத்திற்கு போகிற காரணத்தால் மட்டுமே இந்த இடத்துல அந்த ஆடு வழி தப்பி வழி மாறி சிதறடிக்கப்பட்டு அது வேறு இடத்திற்கு கடந்து போகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல தகப்பனாருடைய சொல்படி தாயாருடைய சொல்படி அல்லது சகோதரர்கள் ஒருவேளை தகப்பனார் தாயார் இல்லாம ஒரு மூத்த சகோதரனா அல்லது மூத்த சகோதரியா அல்லது சொந்தங்களுக்கு முன்பாக யாரோ ஒருவரை கர்த்தர் வைத்திருப்பார். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். அவர்கள் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் எல்லாம் நமக்கு நம்மை வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல மேய்ப்பர் வேண்டும். அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நம்மை வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்க வேண்டும். இந்த இடத்துல நான் தைரியமாக சொல்ல முடியும், அப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பன் நமக்கு உண்டு. அவர் பெயர் இயேசு கிறிஸ்துவானவர். அவர் நல்லவர். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சங்கீதம் 23:1 வசனத்திலே சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல நான் விரும்பின ஒரு காரியம், 100 ஆடுகளில் ஒரு ஆடு தொலைந்து போகிறது, வழிமாறி போகிறது, சிதறி போகிறது. 99 ஆடுகளையும் ஒரு இடத்துல விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி வரதுக்கு காரணம் அந்த ஆடு மேல வைத்த அன்பு. ஏன் அந்த அன்பை வைக்கிறாருன்னா, 99 ஆடும் தன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அதாவது மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. ஆனால் இந்த ஒரு ஆடுக்குள்ள எப்படிப்பட்ட இருதயம், எப்படிப்பட்ட சிந்தை உள்ளது, ஏன் வழிமாறி போச்சுன்னு இருதயத்திலே குத்தப்பட்டவராய் அந்த ஆடு எந்தெந்த இடத்திலெல்லாம் போகுமோ அந்தந்த இடத்திலெல்லாம் போய் கால்நடையாய் நடந்து அந்த ஆட்டை தேடி மீண்டுமாய் அதை கண்டுபிடித்து 99 ஆடுகளுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் அந்த ஆட்டிற்கு கிடைக்கும். என்னவென்றால், அந்த ஆடு அந்த மேய்ப்பனுடைய தோளின் மேல் தூக்கப்பட்டு சுமந்து கொண்டு வரும்படி இதோ அந்த ஆடு காணப்படுகிறது. இன்றைக்கும் இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? இந்த உலகத்தின் காரியங்கள் ஒரு நல்ல மேய்ப்பன் இல்லாம இந்த உலகத்தின் காரியங்கள்ல, உலகத்தின் பாவங்கள்ல நான் விழுந்து போயிருக்கிறேன். என்னை தூக்கி விட யாருமே இல்லை, எல்லாம் இருக்கிறாங்க, ஆனா குறை சொல்லவும்
கடிந்து கொள்ளவும், தாழ்த்தி பேசவும், முறையிடவும், அசிங்கப்படுத்தவும், வேதனைப்படுத்தவும், அவமானப்படுத்தவும் இப்படிப்பட்ட நபர்கள் தான் இங்க இருக்கிறாங்க. எனக்குன்னு என்னை தூக்கி விட ஒருவரும் இல்லை. நான் எத்தனையோ முறை நான் எழுந்து நிற்கணும்னு நினைக்கிறேன். எத்தனையோ சூழ்நிலைகள்ல நான் விழுந்து போனாலும் எழும்பி நிற்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படியாவது இந்த குப்பையான வாழ்க்கையை தூக்கி எறிந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும், நானும் இப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி ஒருவேளை இந்த செய்தியை யாராவது நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீர்களா? நீங்கள் உங்கள் இருதயத்தில் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீங்கள் மனம் திரும்புங்கள். நீங்கள் மனம் திரும்புங்கள். ஒரு நல்ல மேய்ப்பன் நமக்கு உண்டு. இப்போ ஆடுகள் என்று சொல்லும்போது மனிதர்கள் என்று அர்த்தம். இந்த மனிதர்கள் வழிமாறி போகிறதையும், வழி தப்பி போகிறதையும், பின்மாறி போகிறதையும், செத்து போகிறதையும் தேவன் ஒரு காலம் ஒரு நிமிடமும் விரும்புகிறதில்லை. ஆனாலும் எல்லா நியாயங்களும் எல்லா நீதியும் நிறைவேறி தீருமளவும் ஒருவரையும் இழந்து போக கூடாது என்பதற்காக அவர் பொறுமையோடும் நீடிய சாந்தத்தோடும் சகிப்பு தன்மையோடும் பொறுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த இயேசுவை தேடுங்கள். நீங்கள் எப்பேற்பட்ட குறைவை உடையவராய் காணப்பட்டாலும் இந்த இயேசுவை தேடுவீர்களானால் அவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், மத்தேயு 18:14 சொல்லுகிறது, இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. இப்படி ஒருவனும் கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நல்ல தெய்வம் நமக்கு உண்டு. என்னுடைய வாழ்க்கையில நான் அநேக நேரம் சிந்திக்கின்ற ஒரு காரியம் உண்டு. இவ்வளவு பேர் இருந்தோம், ஆண்டவராகிய தேவன் இந்த காணாமற் போன என்னை தேடி வந்தார். கர்த்தருடைய கரம் அவர் என் மேல் வைத்தார். என்னை மீண்டுமாய் உருவாக்கினார். அவருடைய பிள்ளையாய் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொண்டு நடக்கிறவனாய் என்னை சேர்த்து கொண்டார். மீண்டுமாய் அவர் அந்த காணாமல் போன ஆட்டை போல தோளின் மீது சுமந்தார். மீண்டுமாய் நிற்க பண்ணினார். மீண்டுமாய் வாழ்க்கையை புதுப்பித்தார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். அப்பேற்பட்ட இயேசுவை நாடுங்கள். இந்த இடத்தில் நாம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், நீ வழிமாறி போக வேண்டும் என்று முடிவே எடுத்தாலும் அவர் உன்னை சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தால் அதை எவனாலும் தடுக்க முடியாது. உன்னை விட்டு விடுகின்ற மனம் அவருக்கு இல்லை. ஆகையால் அவரை பற்றி கொள்ளும் மனதுடையவர்களாய் அவர் சமூகத்தை நாடுங்கள். என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். Thank you. God bless you.